இந்த பையன் கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கிட்டு ரோபோட் பொம்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக அதுக்காக தான் காசு சேர்க்க ஆரம்பிச்சான். ஆனால் இந்த கதை அவனோட கதை கிடையாது. அவன் தாத்தாவை பற்றி சொல்கிற கதை. இவரு தான் அவனோட தாத்தா. பக்கத்தில் ஒரு வயசான பாட்டிக்கு வந்து உதவி செய்ய போகிறாரு. அப்போ இவன் அவங்க தாத்தாவை பற்றி சொல்கிறான். என் தாத்தாவை பார்த்து நான் எப்பயுமே ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருப்பேன், எப்படி அவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாருக்கு எந்த உதவினாலும் இவரு தான் முன்னாடி போய் நிற்பாரு. ஏன் அவர் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு இன்ன வரைக்குமே தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அடுத்த சீன்ல எப்பயும் போல இவன் ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே டீச்சர் வந்துட்டு நீ முக்கியமான டாபிக் எடுக்க போகிறேன், எல்லாம் உங்கள் நோட் புக் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பையன் நோட் புக்கை ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு இருக்கிறான். அதை வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான். அவனுக்குள்ளே சொல்லிக்கிறான், நான் ஏன் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு எனக்கு இன்ன வரைக்குமே தெரியல அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு தெரியுது அந்த முன்னாடி இருக்க பையன் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த நாள் வருது. அவன் எப்பயும் போல ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு அவன் ரோபோட் பொம்மை வாங்குறதுக்காக சேவ் பண்ண காசு எல்லாத்தையுமே எண்ணி பார்க்கறான். அப்புறம் அங்கிருந்து அவன் ஸ்கூலுக்கு போறான். அப்புறம் அவனோட தாத்தா அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருள் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒருத்தர் லைட் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்காக தான் வீட்டில் ரொம்ப நாளா சும்மா கிடந்த பல்ப் அந்த தாத்தா எடுத்துட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒரு டேபிள் எடுத்துட்டு வந்திருக்காரு. எதுக்காகனா அங்க ஆல்ரெடி ஒரு வயசான பாட்டி இருந்தாங்களே, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுக்குறாரு. இதை பார்த்து நம்ம பையன் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே சொல்றான், என்னோட தாத்தாவுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல சந்தோஷம் கிடைக்குது, அவங்க சந்தோஷத்துல இவர் சந்தோஷப்படுறாரு அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் ஸ்கூலுக்கு போறான். அங்க டீச்சர் எல்லாத்தையுமே நோட் புக் திறக்க சொல்றாங்க. அப்போ பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு பையன் உட்கார்ந்து இருந்தான்ல, அவனோட புக்கை டீச்சர் நோட் பண்றாங்க, கிழிஞ்சிருக்குது. அவங்ககிட்ட டீச்சர் வந்து நீ கிளாஸ் முடிச்சுட்டு வந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்பயும் போல ஸ்கூல் முடியுது. நம்ம ஹீரோ பையனை கூப்பிடுறதுக்காக அவனோட தாத்தா அங்க வராரு. வந்ததுக்கு அப்புறம் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ ஓடுறான். எங்கன்னு பார்த்தா அவன் முன்னாடி ஒரு பையன் உட்கார்ந்து இருந்தால, புக்கு கிழிஞ்சு போய். இந்த பையன் வேகமா அவங்ககிட்ட ஓடி உனக்காக நான் உன்னை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக் ஓபன் பண்ணி ஒரு புக் எடுத்து கொடுக்குறான். அந்த பையனை என்னன்னு கேட்க, இருந்து அவனை மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் எடுத்து அவனோட பேரையும் எழுதி கொடுக்குறான் அந்த புக்கில். அப்போ எதிரில் இருந்த அந்த பையன் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான், எனக்காகவா நீ வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பையன் ஆமா உனக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் எதிர்த்தாப்புல இருந்த பையனும் ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்றான். இவனும் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆக்சுவலா ஹெல்ப் பண்ற இந்த விஷயம் அவன் அவங்க தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். அதையே சொல்லி இந்த கதையும் முடிக்கிறான்.